என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்னங்க வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறீங்களா? ஆனாங்க பிறந்தா வந்து பசங்களா தான் பிறக்கணும், இல்ல ஆம்பளையா தான் பிறக்கணும். நினைச்ச நேரத்துக்கு வெளியே போகலாம், நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம். நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு அழுக்கு சட்டியை துவைச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிடணும். ஒண்ணும் இல்ல, போயிட்டு நான் வந்துடுவேன். 10 நிமிஷத்துல வந்துடுவேன் நானு. அதான் நினைச்சா 10 நிமிஷத்துல கூட போயிட்டு வர முடியுது. ஆனா இப்போ உங்க பொம்பளைங்களால அப்படி போக முடியாது. இல்ல, நீ தான் வேலை பார்த்துட்டே இருக்க, அதனால சரி ஏதோ பிஸியா இருக்க போல இருக்கு. நான் என்ன ஐடி கம்பெனில எவ்வளவு பாக்குறேன், குடும்பத்துக்கு தானே உழைச்சு கூட்டுறேன். இல்ல அதுக்கு தனியா அதுக்கு சம்பளம் தெரியுங்களா? கிளம்பி வெளியே போவோம். நான்லாம் வரலங்க. நான் வந்தா செலவாகும்னு சொல்லுவீங்க, அப்புறம் அதை சொல்லுவீங்க. அதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகி மண்டெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலாம், பைத்தியம் பிடிச்சு போலாமா? இல்ல அப்படி சொல்லாத. நான் வாயை மூடிட்டு நான் வரேன். வா, கிளம்பி வா. 45 நிமிஷம் ஆகுமே. 45 நிமிஷம் நீங்க தாங்க மாட்டீங்களே? நீங்க உங்களுக்கு பொறுமையா கிளம்புறதுக்கா? 40 நிமிஷம் வந்து 8:30 போனா என்ன இடம் திறந்துருக்கு? இந்த பாத்தீங்களா, இப்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நீங்க டென்ஷன் வருது உங்களுக்கு. அப்படியே நாக்கு வரைக்கும் வந்து அப்படியே குடிக்க பாக்குது, கண்ட்ரோல் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இல்ல நான் வரல. கிளம்புறதுன்னா கிளம்பி சீக்கிரமா வா, போயிட்டு வா. இந்த பாத்தீங்களா அதிகாரமா பேசுறீங்க. அன்பாவே நீங்க சொல்ற அன்பா சொன்னீங்கன்னா தானே நான் ஒரு இடத்துக்கு கிளம்பி வர முடியும். அன்பா சொல்றாரு. நான் கிளம்பி வரேன். 1 hour later. ஆகிட்டு இருக்கு. என்னம்மா கிளம்பி என்னங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கல உங்களுக்கு? என்னங்க என்னங்க சீட் இப்பதான் போட்டு விட்டுருக்கீங்க, குளிச்சுட்டு வரணும்ல? என்ன குளிச்சுட்டா கிளம்பி ட்ரெஸ் மாத்தி வந்து என்ன எப்ப போறது? இந்த பாத்தீங்களா டென்ஷன் ஆகுறீங்க. நான் வரல. இல்ல நீங்க போய் எல்லாரும் இப்படிதான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணி என்னங்க ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதான் வரலன்னு சொல்றீங்க. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வரலையா? பிரச்சனை பண்றியம்மா? என்ன நான் எங்க பிரச்சனை பண்ணி என்ன பண்றதுனே தெரியல. வெளிய போனாலும் பிரச்சனை வருது. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்ல இருக்கேன். அதானே நான் பழகி போனதானே எனக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போங்க. ஃபேமிலி அவுட்டிங் போவாங்களா? சரி போமா, கிளம்புவோம். கிளம்பி நம்ம டக்குன்னு போனோம்னா கேப்பாரு அப்பா எங்க போறீங்க என்னன்னு. கேட்டாருன்னா சொல்லுங்க, எங்க போறோம்னு சொல்லுங்க. போயிட்டு வந்தா அப்புறம் அதுக்கு ரொம்ப இதா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி இருக்கும். தனியா இருக்கிற அவருக்கு. அதுக்கு எங்க அம்மா அப்பா தனியா இருப்பாங்க. அங்கன்னா அவங்கள சும்மா கூட்டு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போலான்றீங்களா? நான் கூட்டிட்டு போலான்னு சொல்லல, இல்லாம போவேனான்னு சொல்றேன். நான் இல்ல நீங்க அவங்கள கூட்டிட்டு போவோம், நீங்க அவங்களோட போயிட்டு வாங்க. அவங்களே வரலன்னு சொன்னாங்கன்னா சரி, நம்மளே வரவேணான்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? எங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அவுட்டிங் போறோம், அன்னைக்கும் வந்து உங்க கூட தொத்திக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா என்னங்க பண்றது? நீங்க தாங்க சொல்லி விட்டுட்டு வரணும். உங்க அப்பா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். நான் உங்க அம்மா அப்பா இருந்தாலும் எங்க அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க லிமிட் அவங்க உங்களுக்கு தெரியணுங்க. வீட்ல உங்க அப்பா இல்ல, ஊர்ல இருக்கறனால நீ என்ன வேணாலும் பேசுவ. இல்ல நான் வரலங்க. நீ சரி வா 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 வா. இல்ல நான் வரல. நீ போ அப்பா அம்மாவோட போயிட்டு வாங்க. நல்லதுக்கு இல்லதெல்லாம். சரி என்னப்பா போயிட்டு வந்துடுறோம் நாங்க மாலுக்கு. சரி போயிட்டு வாங்க. நீங்களும் வரீங்களா? சரி வர்றோம். மால்ல போனா கால் வலிக்கும், ரொம்ப நடக்கிற மாதிரி அலைச்சலா இருக்கு. சும்மா வீட்லயே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, பொழுது போக மாட்டேங்குது. போயிட்டு வருவோம். கடையா ஏறி இறங்கிட்டு நம்ம எனக்கே ரொம்ப நான் தான் அங்கனக்குள்ள உட்காந்துருக்கோம். அந்த பெஞ்சு போட்டு வச்சிருப்பாங்க இல்ல. சரி கிளம்பி வரணும், லேட் ஆகுது. நான் கிளம்பிட்டேன். அம்மா கிளம்பி இருக்கேன், ரெடிடா அப்படியே வர வேண்டியது. சரி வாங்க போவோம். என்னடி போலாம்ல? இருக்கலாம், வீட்லயும் இருக்கலாம். நானும் சரி வாங்க போவோம். வாங்க கார்ல தானே போற. என்ன உனக்கு நீ என்ன சமூக வழியா? வா. சரி வா போவோம். என்னங்க எல்லா குடும்பத்தோட இருக்குங்க. நீங்க என்னன்னு சொன்னீங்க? கால் வலிக்குன்னு சொல்லி பார்த்து கேட்க மாட்டாங்க. மாமா வாப்பா போ. வாங்கப்பா விட்டுன்னு கிளம்புங்க. அப்பதானே வேகமா போயிட்டு வர முடியும். வாங்கு. என்னத்த வாங்குறதுக்கு? ஏதாவது போய் தொட்ட உடனே பின்னாடியே வந்து அது எதுக்கு இது எதுக்குன்னு வாங்க. இந்த இளவுக்கு தான் நான் இங்க வரவே வேணாம். நான் வரவே இல்ல, நான் வீட்டுல இருந்தேன். எதுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்து அவங்களையும் கூட்டிட்டு வந்தேன். மாமா இங்க இந்த பாத்துக்கிறேன் மாமா. என்ன பாக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் சரியே இல்ல மாமா. காசு ரொம்ப கொள்ள காசு. மால்னாலே ரேட் அதிகமா தான் போடுவாங்க. அங்கிட்டு போய் 1 ரூபா விக்கிற பொருளை 10 ரூபாய்க்கு விக்கிறான். பாத்துக்கங்க. இங்க வந்து சும்மா பாக்குறதோட நிறுத்திக்கிறேன். நல்லது வாங்குறதெல்லாம் வேஸ்ட். கேட்டீங்களா? இல்லம்மா. ஐயோ
என்னடா எப்படா கிளம்புவான்? இப்பதானப்பா வந்தான். எவ்வளவு நேரம்டா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்கவும் மாட்டேங்கிறீங்க. என்ன இருங்க, பாக்க தானே வந்திருக்கு. அதான் சொன்னேன். நாங்க சட்டு புட்டு டக்குன்னு வாங்குங்க. லேட் ஆகுதா இல்லையா? மணி என்ன ஆகுது? அதுக்க அவ்வளவுதான் சொல்லுவேன். டைம் ஆகுது. இங்க உட்காந்துருக்கோம் நாங்க 2 பேரும். எனக்கு அம்மாவுக்கு முட்டியோட வலிக்குதுடா. எவ்வளவு நேரம் நான் நடக்கிறது? நான் வேணாம் சொன்னேன். நானு நடக்க இப்படிதான் அங்க இருக்கு. மால்னா அலையத்தான் செய்ய மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்குனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. வயசு சின்ன வயசா இருக்கப்ப நாங்கெல்லாம் வந்து அப்படி விட்டுட்டு போயிருந்தா நீ இன்னைக்கு இப்படி வளர்ந்துருப்பியா? சரி விடுங்க. முட்டி அம்மாவுக்கு வலிக்குதுங்கிறா. சட்டு புட்டு வாங்குமாமா, வாங்க மாட்டேன். வாங்குறேன் மாமா. ஆட்டோ புடிச்சு அனுப்பிடுவோம். ஏன்டா காசை ஏன்டா வேஸ்ட் பண்ற? இல்ல கால் வலிக்கிறீங்க. 10 நிமிஷத்துல கிளம்ப போற. வாங்குடா, சக்குன்னு வாங்குடா. வாமா, நீ வா, அப்படி உட்கார்ந்து போமா. 10 நிமிஷத்துல கிளம்புறமா? இல்ல சொல்றாரு எங்க நீங்க அப்பா. எதுக்குங்க என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு இந்த அம்மா தெரியல. நான் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல இருந்திருக்கேங்க. நான் ஆட்டோ போட்டு வீட்டுக்கு போறேன். ஆட்டோ ஓகே. பிச்சுல பாத்துக்க. என்ன ஆமா ஏங்க என்னம்மா ஏங்க இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு நான் உங்களுக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? இன்ஸ்டால பாத்தீங்களா பாக்கலையா? பாக்கலாம். நான் வச்சிருந்தேன் நானே வேலை. பாக்கலாம். நீங்க வாங்க. நீங்க அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க அங்க போய் இங்க பாத்தீங்களா? அண்டர் 5000 நியர் சென்னை. ஒன் டே பட்ஜெட்ல ஒன் டே டிராவல்ல நம்ம வந்து போயிட்டு வந்தோம். சும்மா நீங்க ஏதோ போடுறாங்க. நீங்க இங்க ஓ. இருக்கு பைத்தியம். ஏங்க அவங்க போய் போட்டுருக்காங்க. அப்புறம் என்ன பொய்யாவா போடுறாங்க? பொய்யா தான் போடுறாங்க. வேற அத விடுங்க. அப்ப இது பாருங்க, இந்த இடத்துக்கு போமா, இங்க போய் ரீல்ஸ் பண்ணுவோம். நீங்க ரீல்ஸ் பண்றதுக்கெல்லாம் போனேயம்மா. ரீல்ஸ் வந்து எல்லாரும் பண்ணணுமா? ஏங்க போவோம்னு முத சொல்றீங்களா? ரீல்ஸ் எடுக்க வேணாம்னு மட்டும் சொல்றீங்க. முத போவோம்னு சரி சொல்லுங்க. போவோம். ஏங்க இது பக்கத்துலயே இருக்கு. இது உள்ளூர். இங்க போமா? இது நீ கிளம்பி வந்து எப்ப போய் நம்ம அங்க இடத்துக்கு போயிட்டு எப்ப திருப்பி வருது? நைட் ஆகி போச்சு இப்பவே. ஏங்க அப்ப நைட் அவுட் ஒன்னு இருக்கு. அங்க போமா? நைட் அவுட் வீடியோ இங்க பாருங்க. 5 ஏன் இன்னைக்கே போய் ஆகணுமா? இந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒண்ணு புடி போடுறதா இதா இருக்கும். ஆமாங்க. அவங்க இதுக்கு டெடிகேட்டடா அவங்க இந்த ஜாபா நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, ரைட் போயிட்டு வா. கிளம்பு கிளம்பி ரெடியா கிளம்பிட்டு வா. ஏன்டா அப்படி எடுக்குறீங்க? ஆசமா போறாங்களா? ஒரு இடத்த விட மாட்டாங்க. எங்கயாவது போய் வீடியோ எடுத்து போட்டு அங்க கூட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் ஓஹோ. எங்க போமா? போலாமா? போலாம். என்னடி இது? என்ன லைன்ல நிக்கிறாங்க இவ்வளவு பேர் இல்ல? பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸான கடைங்க. அதான் இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஒரு கடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு லைன் இன்னும் போய் நின்னுட்டே இருக்காங்க. என்னடா இது? இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க. எங்க? நின்னு ஒவ்வொரு தெருவும் வாங்க டெய்லி இது பண்றாங்க போல இருக்கு. அங்க பாருங்க, அண்டா காலி ஆயிடுச்சு. புது அண்டா இருக்காங்க பாருங்க. ஐயோ கிடைக்குமா கிடைக்காத தெரியலையே. சார் ரொம்ப ஃபேமஸ் சார். கிடைக்கிறதே ரொம்ப ரேர். என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு பரிசு நிக்குதுன்னு பாருங்க. ஐயோ சரியான பிரியாணி இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, அதனால இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. நல்லா இருக்காம இன்னும் ரெகுலர் கஸ்டமர் கிடையாதுப்பா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊரு இந்த மாதிரி ஏதாவது வர்றப்ப வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு. அப்படியா? ஏமாந்து போறாங்களப்பா. ஆனா பாவிலா போறீங்க. என்ன நீ நிக்கிற? நானும் வீடியோ எடுத்து போடலாம்னு வந்திருக்கேன். வீடியோ எடுத்து போறியா? நீ வீடியோ எடுத்து போட்டா அதையே சொல்லியா? நல்லா இல்ல சொல்லியா? நான் நல்லா இல்லன்னு சொல்லி எவனோ ஒருத்தர் தின்னு பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்கு, நல்லா இல்லன்னு பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனாலதான் சாப்பிட்டு பார்த்துட்டு எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு போயிருவேன். ஏன்னா அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை நம்பி நான் எங்க இருந்து எங்க வந்திருக்கேன் தெரியுமாடா இங்க ஊருக்கு? என்ன எங்க வந்த இடத்துல எதுக்குங்க தேவையில்லாம அழுதுக்கு? சார் கேப் விட்டுறாதீங்க, ஆள் உள்ள பூந்துரும், அப்புறம் பிரியாணி கிடைக்காது. கிடைக்க நல்லதுடா. நல்லா இல்லங்கறாங்க. யாரோ சொல்றது நீங்க எது கேக்குறீங்க? நம்ம சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிறோம். நம்ம சாப்பிட்டு நல்லா இல்ல சொல்லுவாங்க. அகர மாட்டாங்க. நான் அண்டா வந்துச்சு. டேய் போயா முன்னாடி போயா. நீ போங்க சார், போங்க சார், போங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லாம சொல்றானே. வந்திருக்கா போலயே. நல்லா இல்ல, ஒரு பிளேட் போதுன்னு 2 பிளேட்டா வாங்குங்க. நல்லா இருந்தா என்ன செய்வீங்கன்னு என்ன கேட்டுட்டு வேஸ்ட். இப்ப 2 பிளேட் வேஸ்ட். வாங்கிட்டமே தின்னுட்டு போணும். தலையில அடிச்சுக்கிட்டு தலையில தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சென்னையோட பெஸ்ட் பிரியாணி வேணும்னா 150 ரூபாய்க்கு நம்ம அண்ணன் கடையில விக்கிறாங்க. இந்த கடையில 2 கப்பல்ஸ் இங்க பாருங்க, நம்ம ஹாய் சொல்றாங்க. அவங்க ஹாய் சொல்றாங்க. ரொம்ப எனக்கு பிரியாணி தருவீங்களா? தரமாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பரா இருக்கு. செம்ம பிரியாணி. வாங்காதீங்கன்னா ஹாய் சொல்றது போடா. தர மட்டமா இருக்காது. ஏய் ஏன்டா வீடியோ போடுறே? இத பார்த்து 10 பேர் வருவாங்க. என்னங்க வீட்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நிம்மதியே இல்ல வீட்ல. அப்படி நைஸா வெளியே போயிட்டு நான் வெளியே கூட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க நைஸா வெளியே கூட்டிட்டு போவீங்க. உங்க அப்பா அவங்க அம்மா வருவாங்க. தேவையில்லாத சண்டை வரும். வெளியே போனாலும் வரணும். அப்புறம் நான் நல்ல மூட்ல கூப்பிடும் போதே வந்து டென்ஷன் ஆகி அப்புறம் என்ன வெறி பிடிக்க வைக்காத. இது நடக்காதா? இப்ப நான் சொன்னது நடக்காம நான் டெக்னிக்கா நான் ஹேண்டில் பண்றேன் நானு. அப்படியே நான் எதுவும் பேச வேணாமா? நீ எதுவும் பேசாம சைலண்டா வா, நான் பாத்துக்கறேன். சரி ஓகே ஓகே. மைண்ட் நான் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வெளியே போறேன். டென்ஷன் மட்டும். சாரி. வாங்க. என்னப்பா கிளம்பிட்டீங்க இப்படி? என்னப்பா பல்லு வலின்னு உயிரை போட்டு வாங்குறான். நான் பல்லு வலி வரும்போது சொல்லுன்னு கேட்க மாட்டேன்னு பல்லு வலிக்குதுன்னு துடிக்கிறா. அப்படியா? என்னம்மா பல்லு வலிக்குதா?
அப்படியா? போயிட்டு ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு வரேன். நல்ல வேலை பாடுறா, அந்த கடவுளே உன்னை அனுப்பியிருக்காண்டா. என்ன எனக்கு லேசா கடவா புல் ஆடிக்கிட்டே இருக்கு. கடவா புல் ஆடுது. அப்படியே எனக்கும் பாத்துருவோம். கார்ல ஏற போறீங்க, எனக்கும் பாத்துருவோம். சரி வாங்க. போறோமா? ஆமா போமா. ஆமா முதல்ல அந்த பிள்ளை காட்டுறா. ஆமா ஏன் மாமா வேலை இருந்துச்சு நாளைக்கு கூட பாத்துக்கலாம். என்னம்மா பேசுற நீங்க? ஏண்டா ஒரு வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு பல்லு வலிக்குதுங்க, நாளைக்கு பாத்துக்கிறீங்க, வாயை பாத்துக்கிறீங்க இருக்கேடா. சரி வாங்க போவோம். இப்படிதான் வீட்டுக்கு வந்த மருமகளை பாக்குறதா? சரி போ. இதெல்லாம் நியாயமா? போ. அப்படி பாக்கலாமா? வாப்பா போப்பா. நீங்க வேணா நான் வேணா பாத்துட்டு வரேன். நீங்க இருந்துட்டு வா. நாளைக்கு நீ இருப்பா, நான் கூட்டு போயிட்டு வரேன். இல்ல நான் வரேன். எப்பா? ஐயோ டாக்டர் பாக்குறாரு. நீ இருப்பா கொண்டாடா. ஏப்பா சார் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா சார்? உங்க அப்பா அங்க சனீஸ்வரன் கோயில் கிட்ட கிளினிக் இருந்துச்சு சார். அவர்கிட்ட நான் அடிக்கடி வருவேன். எங்க ஐயா வரணும் கூட்டு வந்திருக்கோம். இப்ப தேவையா? அவர் ஜெனரல் டாக்டரா இருந்தாரு, இவர் பல் டாக்டரா போயிட்டாரு. ஒழுங்கா படிக்கல போல. சும்மா இருங்க பண்ணி சார். ஒண்ணும் இல்ல, பல்ல கொஞ்சம் கம்மு போட்டு ஒட்டி வச்சாச்சு கேப்ல உள்ள போய் தான் சார் அது ஏதோ. அப்படியா? சரி மத்தபடி எல்லாம் க்ளீன் பண்ணாலே போதுங்கிறீங்களா? எந்திரியா போவோம். வாப்பா. என்னப்பா என்ன சார் பாருங்க. என்ன கடவுப்புல பயங்கரமா அரிச்சிருக்க, கொத்தப்புல் இருக்கு போல இருக்கு. இந்த விட்டன்னு வச்சுக்காங்களா, நரம்பு இருக்கு பாத்தீங்களா, இங்க துடிக்கும் பாத்துக்காங்க. அந்த மாதிரி பெயின் இருக்கும். நம்ம லைட்டா இல்ல அது லேசா ஏதாவது மருந்து போட்டு விடுங்க, நான் அடுத்து வந்து பாத்துக்கிறேன் டாக்டர். ஆமாங்க போட்டு விடுங்க, அப்புறம் வந்து பாத்துக்கலாம். ப்ராப்ளம் ஆயிடும் சார். அது மட்டும் லைட்டா எடுத்து விட்டன்னு வச்சுக்காங்க, சின்ன வேலை தான். சரி புடுங்க விடுங்க. ஏய் என்னடா சொல்ற கேளுடா. புடுங்கனா 2 நாள் பேச முடியாது. கரெக்ட்டுங்களா? டேய் இருடா சொல்ற கேளுடா. ஏய் புடுங்க விடுங்க. எப்ப அதுப்பா ஓகேவா? பேச முடியாது போ. குடிக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? எனக்கு எது வேணாம், கம்முன்றுங்க. சரி அப்பா நல்ல வெளியே ரொம்ப துடிக்கிற நீ. ஆட்டோ பிடிச்சி விடுற நீ. கிளம்பி நீ வீட்டுக்கே போயிரு. அப்படிடா ஆட்டோ சரியா போக கூட்டு போகடா. கூட்டிட்டு எப்படி போறது? நான் பசிக்குது, சாப்பிடுற டைம். பல்ல வச்சுக்கிட்டு எப்படிடா சாப்பிடுற? அம்மா சமைச்சிட்டு பா வாடா. அங்க பா வீட்டுல சாப்பிடுவோம்டா. வாமா போப்பா. இந்த நேரத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவாப்பா. சரி சரி நீங்க போங்க. வா போலாமா? வாமா வண்டி எடுக்கமா. பல்லு வலிக்குது. போங்க. உன் டெக்னிக்ல தீய வச்சு கொடுத்தேன் மனுஷனாயா? நீங்க உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு மூளை உண்மையில இருக்காரு? என்னடி கனமாடி கண்டேன். சரின்னு சொன்னா நீங்க கரெக்டா அவருக்கு அது பல்லு வலிக்கிறதா பார்த்து பல்லு ஆஸ்பத்திரி. நீங்க ஏங்க ஏதாவது பெண்கள் ஆஸ்பத்திரி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வாட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்துருக்கேன். சும்மா இப்ப என்ன டென்ஷன் ஆக்குறது? டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லி தான் வெளியே அவுட்டிங் கூட்டிட்டு போனீங்க. அது கூட்டிட்டு போய் டென்ஷன் ஆகுது. என்ன எனக்கு புரியவே இல்லை. நான் தான் போய் இப்ப பச்சை ட்ரெஸ் வாங்கி பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அம்மாவுக்கு பல்லு வலிக்குதாண்டா. அம்மாவுக்கு பல்லு வலிக்குதா? சும்மா ஏமா நீங்க என்ன பல்லு வலிக்கு இந்த அடே ஆமாடா பல்லு வலிக்குதுடா. நல்லா இருக்கா? இதை எடுத்துடலாமா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சேன்ல, அதுவும் இதுவும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆனா கலருக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நீ எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வா. நான் அதையும் போட்டு காட்டுறேன், இதையும் போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க. நீங்க பாத்துட்டு 1/2 மணி நேரமா வந்துட்டு 2 நிமிஷம் வச்சுக்கிட்டு கரெக்டா இருக்கு. ஆனா கலர் அதுதான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன சொல்ல முடியாதுப்பா. என்ன இது நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபிட் இது கரெக்டா இருக்கு. கலர் அந்த கலர் வந்து ஃபிட் ஆல என்ன பண்றது? வேற மாதிரில இருக்கு. உனக்கு வேற என்ன பண்றது? குழப்பமா இருக்கு எனக்கு. நீ வச்சிட்டு வந்து இல்ல இதை எடுத்துக்கிட்டு வா. நீ 1/2 மணி நேரமா அது 2 நிமிஷம் வச்சிட்டு உள்ள போற வெளிய வர வரன்னு கடைக்கார ஒரு மாதிரி பாக்குற மாதிரி. இப்ப கடைக்கார ஒரு மாதிரியா பாக்குறீங்க. எதுக்கு நீங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? தேவையில்லாம இல்ல. எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது மட்டும் நீங்க வந்து உனக்கு எதுக்குங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். வாங்க போலாம். எங்க வீட்டுக்கு போலாம். ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ட்ரெஸ் எடுக்க இதே வேலையா போச்சு. நீ ஏன் கூட வர. நீங்க எதுக்காக நீ வந்து சொல்ற நான் இந்த Dress நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் கம்முன்னு எடுத்துட்டு வரேன்ல நான். ஐயோ சொல்றது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு Dress நிறைய இருக்கு வீட்ல. நான் Dress எடுக்கல. வாங்க போலாம். எரிச்சல தவ. யாரு? நானா? என்ன சொல்றேன்? நான் காருக்கு போறேன். நான் வண்டிக்கு போறேன். வாங்க. ஏய் இங்க பாரு. என்ன Dress எடுத்துட்டு எனக்கு தேவையில்லாம முத கை எடுத்துட்டு பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம ரோட்ல கை எடுத்துட்டு வா. Dress எல்லாம் வேணாங்க. எனக்கு எதுக்குங்க Dress? ஏய் கன்சன காலையில சப்பம் அடிச்சு போறேன். நான் கைய புடிச்சிட்டு நான் பப்ளிக் என்ன எல்லாம் பார்க்கதான் செய்வாங்க. பாரு முன்ன மாதிரி கட்டிட்டு வந்து ரோட்ல சண்டை போட்டா எல்லாம் பார்க்கதான் செய்வாங்க. தெரியாம சண்டை போடுறாங்க. என் தலை இழுத்து என்ன பப்ளிக் பாக்கு. நீ வா. எனக்கு ஓரளவுக்கு நானும் பொறுமையா கொஞ்ச நேரம் தான் பொறுமையா இருப்பேன். சரி இப்போ Dress மட்டும் எடுத்துட்டு வந்து. எனக்கு Dress வேணும்.
ட்ரெஸ் வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம் ட்ரெஸ் சார் நான் பார்க்கல மேடம், நான் பார்க்கல. போயா நீ. ட்ரெஸ் நல்லா இருந்து அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ. நான் அப்பா வீட்டுக்கு போறேன்ல, அம்மா வீட்டுக்கு போறேன்ல, அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பா கூட்டி இங்க பா. கேட்டதை வாங்கி கொடுங்க சார். ஏன் சார் வருவாங்க அப்படின்னு இருங்க சார் நீங்க இருங்க சார். என்ன பண்றது? ஒழுங்கா மரியாதையா கொஞ்சம் ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம நீங்க வந்து ட்ரெஸ் வேணும். உனக்கு எதுக்கு வருது? என்னங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? எடுத்து தொலை போ. என்ன தொலையா? என்ன நல்லா பேசுற மாதிரி வச்சுட்டு தொலைஞ்சு போயிருவேன். நான் பேசாம இப்படி இருந்தீங்க, இப்படிங்க ஜாலியா இருக்க முடியும்? பாக்குறாங்க போ பாக்குறாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னீங்க. இந்த ட்ரெஸ் தான் ஓகேவா இருக்கு, இதை எடுத்துட்டு போவா பாருங்க. இத நான் சொன்னப்பவே எடுத்திருந்தேன்னா இதே இல்ல. எவ்வளவு பெரிய இதே இல்ல. நான் மட்டும் நீ சரி கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் எடுக்க போனாலே எக்கச்சக்க, அதாவது பிரச்சனையே இருக்காது. அப்போ வரைக்கும் எவ்வளவு என்ன சண்டை வந்தாலும் அவ்வளவு பேசிப்போம். ஆனா இந்த ட்ரெஸ் விஷயத்துல வரம் பாருங்க, அப்படி ஒரு பிரச்சனை வரும். ஆமா, அவ்வளவு பிரச்சனை ஒரு ட்ரெஸ்னா எனக்கு எடுக்கணும்னா மட்டும் உனக்கு நிக்க முடியாது, பசிக்கும். அதாவது வெளியில போனாலே, அதாவது என்னென்ன, அதாவது நாங்க இப்படிலாம் பிரியணும், அதாவது சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு போறோம்னா அது வெளியில போயிட்டோம்னா முடிஞ்சு. சாப்பாடுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, இது எல்லா, அப்போ இது பார்க்கும்போது எனக்கே தெரியுது, அப்போ எல்லா ஃபேமிலிலயும் இது ஒரு இதான் மெயின் பிரச்சனையாவே இருக்கு. அப்போ ஆமா, சாப்பாட்டுக்கு அடிச்சுப்போம் தான். என்ன சாப்பிடலாம் ஒண்ணுமே வேணாம், வீட்டுக்கு வா போவோம். இப்போ ஒருத்தங்க இப்போ நம்ம என்ன கேட்போம், இப்போ 2 பேர் இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ சாப்பிட போவோம், எங்க சாப்பிட போவோம், என்ன சாப்பிடலாம் அப்படிதானே கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். பிரியாணின்னு சொல்லணும், இல்ல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அதுல என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது சாப்பிடுவோம், ஏதாவது டீ குடிச்சிட்டு போயிருவோமா அப்படிம்ப. அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியில கூட்டு போறதுக்கு நாங்க இங்க வாங்கன்னு தான் அழைச்சு ஆனா அவங்கதான் வரவே மாட்டாங்க. நாங்க கூப்பிடாத குறை அப்படி கூப்பிடுவோம் நாங்க. அவங்கதான் வேணாம்பா, நான் வரல, பாடு விடுங்க சாமி. ஆமா, தியேட்டருக்கு படத்துக்குலாம் போவோம், நான் வரமாட்டாங்க, எப்போதாவது வருவாங்க முன்னாடி. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. நல்லா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் என்னதான் நடக்குதுன்னு. இது கல்யாணம் ஆகாதவங்களும் என்ன நினைச்சுக்கிட்டுமா, ஆஹா இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா கல்யாணம் அப்படிதான் தெரியும். ஆமா, ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்